வணக்கம். உங்களோட வாழ்க்கையில நீங்க யார்கிட்டயாவது அடிபணிஞ்சு போகணும்னு நினைச்சீங்கன்னா, அன்புக்கும் அந்த ஆண்டவன் கிட்ட மட்டும் அடிபணிஞ்சு போங்க. அத விட்டுட்டு ஆணவம் புடிச்சவங்க கிட்டயும், அதிகாரம் பண்றவங்க கிட்டயும் நீங்க அடிபணிஞ்சு போகணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாதுங்க. நீங்க அந்த மாதிரி அவங்க நம்மள அடக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு தடவ அடிபணிஞ்சு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில கடைசி வரைக்கும் அவங்க உங்கள அடிமையா ஆக்கிட்டே தான் இருப்பாங்க. நீங்க அதுக்கப்புறம் தல தூக்க கூட முடியாத அளவுக்கு கடைசி வரைக்கும் அடிபணிஞ்சே போக வேண்டியது தான். உங்களோட வாழ்க்கையில நீங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணுமே தவிர, யாரும் உங்கள அடிமைப்படுத்தி உங்கள அவங்க இஷ்டத்துக்கு ஆட்டி வைக்க கூடாது. அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கும் சுயமரியாதை இருக்கு அப்படிங்கிறத அப்பப்ப புரிஞ்சுக்கோங்க. இவங்கெல்லாம் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் நம்மள அடிமைப்படுத்தலாம். நாமெல்லாம் இல்லாதவங்க, நாம இப்படியே தான் இருக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. எல்லா மனுஷங்களுக்கும் ஒரே உணர்வுகள் தான். எல்லா மனுஷங்களுக்குமே சுயமரியாதை அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கு. என்னைக்குமே யார்கிட்டையும் தன்மானத்தை இழந்துட்டு சில பேர்கிட்ட அடிபணிஞ்சு இருக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரே ஒரு விஷயத்த மட்டும் மறந்து போயிடாதீங்க. உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேறணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாரு கூடயும் தயவு செஞ்சு சண்டை போட்டு உங்களோட நேரத்தை நீங்க வீணடிச்சுக்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டே இருக்காதீங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நாய்கிட்ட கடிப்படுறதை விட அந்த நாய்க்கு வழி விட்டு நாம ஒதுங்கி போறது எவ்வளவோ மேல் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சில பேர்கிட்ட நீங்க போய் பேசுனீங்க அப்படின்னா உங்களோட நேரத்தை முழுக்க முழுக்க சுரண்டி போடுவாங்க. உங்க கூட சண்டை போட்டே உங்களோட வாழ்க்கையில நீங்க முன்னேற முடியாத அளவுக்கு உங்களை அப்படியே அடக்கியே வச்சிருப்பாங்க. நீங்க தான் கேர்ஃபுல்லா இருந்துக்கணுங்க. எந்த ஒரு செயலையுமே ஆர்வம் குறையாம நம்பிக்கையோட தொடங்கி முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெற்றி தானா உங்களை தேடி வரும். நீங்க எதையும் தேடி போகணும்னு அவசியமே கிடையாது. உங்களோட வேலை என்னன்னா, ஆர்வம் குறையாம நீங்க எதை தொடங்குனீங்களோ அதை கண்டினியூ பண்ணி போய்கிட்டே இருக்கிறது தான் உங்களோட வேலை. வெற்றி அப்படிங்கிறது உங்க காலடியில வந்து நிற்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன அது நீங்க எடுத்த உடனே உங்களுக்கு வந்துடணும் அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்கு. அந்த நேரம் வரும்போது நிச்சயமா அது உங்களை தேடி வரும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. அதே மாதிரி யாருக்குமே நீங்க துன்பம் தராம கஷ்டத்தை கொடுக்காம இருந்து பாருங்களேன், உங்களுக்கு வரக்கூடிய அந்த கஷ்டம் அந்த துன்பம் யாரோ ஒருத்தரால சரியான நேரத்துல வந்து உங்களுக்கு தீர்த்து வைக்கப்படும் அப்படிங்கிறது தான் எழுதப்படாத உண்மை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க யாருக்கும் நல்லது பண்ணணும், வாரி வழங்கணும், அவங்களுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாதுங்க. சில பேருக்கு மனசால கூட நீங்க துன்பம் நினைக்காம அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்காம இருந்து பாருங்க. உங்களோட வாழ்க்கையில கஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும்போதே எப்படி சூரியனை பார்த்த பனித்துளி விலகி போகுதோ அதே மாதிரி உங்களோட வாழ்க்கையில வர கஷ்டங்கள் அத்தனையும் யாரோ ஒருத்தரால சரியான நேரத்துல தீர்த்து வைக்கப்படும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதை புரிஞ்சுக்கோங்க. என்னைக்குமே வெற்றி இருக்கு பாத்தீங்களா, இந்த வெற்றிக்கு உழைப்பு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு நேரம் தவறாம இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சில பேர் இருப்பாங்க, முயற்சி பண்ணுவாங்க, கொஞ்சம் அப்படியே ரெஸ்ட் எடுப்போம், அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு எதையுமே ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கவே இருக்காது வாழ்க்கையில. நேரம் கிடைக்கிறப்ப முயற்சி பண்ணுவாங்க, அப்புறம் அப்படியே லேசியாக விட்டுருவாங்க. அப்புறம் மறுபடியும் என்னமோ ஞான உதயம் வந்த மாதிரி மறுபடியும் முயற்சி பண்ணுவாங்க, மறுபடியும் லூஸில் விட்டுருவாங்க. ப்ளீஸ் அந்த மாதிரி என்றைக்குமே இருக்காதீங்க. ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா அது கரெக்டாக பண்ணுங்கள், அது கரெக்டான டைமில் பண்ணுங்கள். அதுதான் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு கை கொடுத்து தூக்கி விடும். ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்வளவு நாள் பழகி இருந்தாலும், எவ்வளோ அன்பாக பழகி இருந்தாலும் அந்தந்த நேரத்தில் அவங்க புத்தியை காமிச்சிட்டு தாங்க போயிடுறாங்க. இதுக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. மனுஷங்களோட வாழ்க்கை இப்படித்தான், மனுஷங்களோட கேரக்டர் இப்படித்தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அது தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு நோக்கி நீங்கள் போய்கிட்டே இருக்கணுங்க. என்னைக்குமே உங்களால் அடிபட்டவன் நீங்கள் அவங்கள ஏதாவது ஒரு காரணத்துக்காக திட்டிட்டீங்க, அடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்ககிட்ட அடிபட்டவன் மறுபடியும் உங்களை அட்டாக் பண்ணலை,
உங்களை எதுவுமே திரும்ப பண்ணலை, அடிக்கலை, திட்டலை, எதுவுமே பண்ணல அப்படின்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப அவங்க கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. ஏன்னா அவங்க உங்களை மறக்கவும் கிடையாது, மன்னிக்கவும் கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தான் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். சில பேர் பாம்பு விஷம் வச்சுக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி மனசுக்குள்ள சில விஷயங்கள் அப்படியே சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க. நேரம் கிடைக்கும் போது பொட்டுன்னு போட்டு உடைச்சிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அதனால இந்த மாதிரி மனுஷங்க கிட்ட ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நல்லதுங்க. ஸோ அதுக்காக நீங்கள் யாரை வேணாலும் அட்டாக் பண்ணலாம் அப்படின்லாம் நான் சொல்ல கிடையாதுங்க. ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் சில பேரை திட்டுறதுக்கு நேர்ந்திருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு விஷயத்த அவங்களுக்கு சொல்லி காமிக்க நேர்ந்திருக்கலாம். இந்த மாதிரி சூழ்நிலை காரணமாக அவங்க உங்ககிட்ட எந்த ஒரு ரியாக்ட் பண்ணாமையும் இருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி மனுஷங்க கிட்ட நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. அதே மாதிரி அளவுக்கு அதிகமாக நீங்கள் சில பேர் மேலே அன்பு வைக்கிறது, அதிகமாக உணர்ச்சி வசப்படுறது, அப்படியே பொங்கி எழறது, ஸோ சில விஷயங்களை ஏற்றுக்க முடியாத அப்படியே தவிக்கிறது, எதையாவது தூக்கி போட்டு உடைக்கிறது, இது எல்லாமே சில நேரத்தில் அசௌகரியமான சில சூழ்நிலையை உருவாக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகமாகவும் உணர்ச்சி வசப்படாதீங்க. அதுவும் உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. என்றைக்குமே ஒருத்தருடைய ரகசியங்களை அவங்களுக்கு எதிராகவே பயன்படுத்தி அவங்கள சில சிக்கல் வலையில போய் சிக்க வைக்கிறது, இது எல்லாம் கூட சில விதத்துல கோழைத்தனம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்களுக்கு எதிராக நம்ம சில விஷயங்களை பயன்படுத்திட்டோம் அப்படின்னா அது பெரிய ராஜதந்திரம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. கோழையிலையும் கொடுமையான கேடு கெட்ட கோழைத்தனம் என்ன அப்படின்னா, நம்மளை நம்பி சில பேர் சில ரகசியங்களை சொல்றாங்க அப்படின்னா அந்த ரகசியங்களை அடுத்தவங்களுக்கு முன்னால அவங்களுக்கு எதிராகவே நம்ம பயன்படுத்துறோம் பார்த்தீங்களா, இது ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். ஸோ அது யார் செஞ்சிருந்தாலும் அது மன்னிக்க முடியாத ஒரு குற்றம் தான். ஸோ ப்ளீஸ் தெரிஞ்சோ தெரியாமலோ யாருக்கும் இந்த ஒரு தப்பை மட்டும் நீங்கள் பண்ணிடாதீங்க. அது பாவத்திலையும் பெரிய பாவம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. என்றைக்குமே மறக்க முடியாத வழியை நம்மளுக்கு கொடுக்கறது, நம்மளை அனுபவிக்கிற அளவுக்கு வச்சு செய்கிறது யாராக இருப்பாங்கன்னா நாம் வெறுக்க முடியாத ஒருத்தராக தாங்க இருப்பாங்க. இவங்க நமக்கு இந்த அளவுக்கு வழியை கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் நீங்கள் எதிர்பார்க்காத சில நேரத்தில் அவங்க உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத வழியை உங்களுக்கு கொடுத்துட்டு போயிருப்பாங்க. ஸோ ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் ஒரே ஒரு விஷயம்தான், உங்களை நீங்கள் திடப்படுத்திக்கோங்க. யார் எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இதுக்கு மேலே யாருக்கிட்டையும் ஏமாறாமல் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம மைண்டில் நாம் தெளிவாக வச்சுக்கணும். அவ்வளோதாங்க. என்றைக்குமே ஓடி ஓடி உழைச்சிருப்போம், தக்க வச்சுக்கணும்னு நினச்சிருப்போம் சில காசு பணத்தெல்லாம். அப்போல்லாம் ஒட்டாத இந்த காசு பணம் நம்ம ஆடி அடங்கினதுக்கப்புறம் நம்மளோட நெத்தியில் வந்து ஒட்டிக்கும். இதுதான் மனுஷனோட வாழ்க்கைங்க. என்னதான் ஓடி ஓடி காசு பணம் சொத்து சொகுன்னு சேர்த்து வச்சாலும் கடைசியில் நம்ம போகும்போது ஒன்றத்தையும் தூக்கி விட்டு போக மாட்டோம். அந்த ₹1 பணம் தான் அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் போராடுங்க. எதையாவது ஒன்று உங்களோட வாழ்க்கையில் இந்த வாழ்க்கை இந்த விதி எதையாவது ஒரு விஷயத்த உங்ககிட்ட இருந்து பிடுங்கிக்கும், இழக்க வச்சிரும். ஸோ அதுக்காக மனசு தளர்ந்து போய் உட்கார்ந்துடாதீங்க. நீங்களே நினச்சி பார்க்காத அளவுக்கு ஏதாவது ஒரு சுவாரஸ்யத்தை உங்களோட வாழ்க்கையில் அழகாக கொண்டு வந்து உங்ககிட்ட அப்படியே ப்ரெசன்ட் பண்ணிடும். ஸோ இதுதான் விதி, இதுதான் வாழ்க்கை, எல்லாத்தையும் இழந்துட்டோம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. இன்னும் இருக்கக்கூடிய காலம் உங்களுக்கான காலம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கை நிச்சயமாக நடக்கும். அதுக்கு என்ன தேவை அப்படின்னா பொறுமையும் தன்னம்பிக்கையும் தைரியமும் இருந்தால் மட்டும் போதுங்க. எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். தைரியமாக இருங்க. இதுக்கு மேலே உங்களோட வாழ்க்கையில் நடக்கிற போகிறது எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவ்வளோதாங்க. நீங்கள் அமைதியாக வாழ நினச்சிங்க அப்படின்னா சிம்பிளான ஒரு விஷயம் தாங்க. நீங்கள் கேட்டதை, நீங்கள் பார்த்ததை, நீங்கள் அடுத்தவங்க கிட்ட பேசினதை எல்லார்கிட்டையும் எல்லாத்தையும் ஒப்பிச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. சொந்த அனுபவத்தில் சொல்கிறேன். எல்லார்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணாதான் நம்மளை நல்லவங்கன்னு நினைப்பாங்க அப்படின்னு தயவு செஞ்சு சில விஷயங்களை எல்லார்கிட்டையும் சொல்லி உடைச்சிடாதீங்க. கடைசியில் அதுவே உங்களுக்கு பெரிய பிரச்சனையை வர்றதுக்கு காரணமாக இருக்கும். ஸோ ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. எல்லார்கிட்டையும் கேட்குறது எல்லாத்தையும் போய் ஒப்பிக்கணும் சொல்லணும் அப்படின்னு
எந்த விதத்துலையும் அவசியம் கிடையாது. ஒரே ஒரு விஷயம்தான், உங்களுக்கு உங்களுக்கு ஒரு லாஜிக்கான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, யார்கிட்டயும் எதையும் ஷேர் பண்ணாம இருந்தீங்கன்னாவே உங்க வாழ்க்கையில நீங்க நிம்மதியா அமைதியா இருக்கலாங்க. ஆனா நம்மளோட மனசு இருக்கு பாத்தீங்களா, அது கேட்கவே கேட்காது. சில விஷயங்கள அடுத்தவங்க கிட்ட சொல்லல அப்படின்னா நம்மளுக்கு தூக்கமே வராதுங்க. அது சொல்லி முடிச்சுட்டு அதை பத்தி கமெண்ட் பண்ணிட்டு இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சு அப்படின்னு சில விஷயங்களை ஒப்பிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு அந்த இரவு நல்ல தூக்கம் வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த ஒரு நாள் நம்மளுக்கு நல்லா தூக்கம் வரணும் அப்படின்னு எல்லார்கிட்டயும் அதை சொல்லி நீங்க ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் உங்களை தூக்கமில்லாத அளவுக்கு நீங்க சொன்ன விஷயங்கள் உங்களை சொலட்டி சொலட்டி அடிச்சிரும். அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சில விஷயங்களை எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணாம இருக்கிறது உங்களோட வாழ்க்கைக்கு நல்லதுங்க. என்னைக்குமே அன்புக்கும் அந்த ஆண்டவனுக்கு மட்டும் அடிபணிஞ்சு போங்க. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான், எல்லாருக்கும் பணிஞ்சு போய் உங்களை நீங்க இறக்கிக்காதீங்க, உங்க தரத்தை நீங்களே தாழ்த்திக்காதீங்க. என்னைக்குமே நல்ல குணங்களை தகுதியாக்கிக்கோங்க. உங்க வாழ்க்கையில சில விஷயங்களை நமக்கு தகுதியாக்கிக்கணும் அப்படின்னா காசு பணம் கார் பங்களா மட்டும் இருந்தா போதாதுங்க. நல்ல கேரக்டர், அந்த நல்ல கேரக்டரை உங்களுக்கே உரிய ஒரு கேரக்டரா நீங்க மாத்திக்கணும். ஸோ அதை விட்டுட்டு நான் இப்படித்தான் இருப்பேன், என்னை யார் வந்து கேட்கறது அப்படின்னு நீங்களா சில விஷயங்களை முடிவு பண்ணிக்கிட்டு எல்லா விஷயத்தையும் போட்டு மைண்ட்ல குழப்பிக்கிட்டு சில பேர்கிட்ட ரொம்ப ரூடா நடந்துக்கிறது, ப்ளீஸ் அந்த மாதிரி நடந்துக்காதீங்க. நல்ல கேரக்டரை உங்களை நீங்களே எப்படி சொல்றது, உங்களுக்கான ஒரு விஷயம் அப்படின்னா இதுதான்ப்பா நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு கெத்தா இருங்க. நல்ல கேரக்டரை வச்சிருந்தீங்க அப்படின்னா எல்லாருமே கண்டிப்பா உங்களை மதிப்பாங்க. இப்படித்தான் அப்படின்னு தலை நிமிர்ந்து நில்லுங்க. ஸோ நல்ல கேரக்டர் இருந்தாவே நம்ம யாருக்கும் அடிபணிஞ்சு போகணும், தலை குனிஞ்சு போகணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. நீங்க தலை நிமிர்ந்து நடங்க. அப்பதான் ஒரு விஷயத்த நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. ஸோ உங்களை தப்பா புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கட்டும், உங்களை நல்லா புரிஞ்சுக்கிறவங்க உங்ககிட்ட வந்து நல்லபடியா பேசட்டும். ஸோ யாருக்காகவும் எதையும் நாம மாத்திக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கட்டும், புரிஞ்சுக்காதவங்க விட்டுட்டு போனா போய்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு முடிவு பண்ணிடுங்க. நீங்க வேணும் அப்படின்னு சில பேர் நினைச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களை விட்டுட்டு போகவே மாட்டாங்க. ஸோ நீ என்ன வேணாலும் பண்ணு, நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க நல்லதே செஞ்சாலும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அந்த மாதிரி கேரக்டர் இருக்கிறவங்கள நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. அவங்கள விட்டுடுங்க. உங்களோட நல்ல குணத்தை மட்டுமே உங்களுடைய உடமையா, உங்களுடைய அணிகலனா உங்களை நீங்க ப்ரெசென்ட் பண்ணிக்கிறதுக்கு, உங்களை நீங்க அடுத்தவங்க முன்னால நீங்க வந்து கெத்தா இருக்கணும், கெத்தா காமிச்சுக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல கேரக்டரை நீங்க வளர்த்துக்கோங்க. ப்ளீஸ், நல்ல கேரக்டர் அப்படின்னா ஒன்றும் கிடையாது எல்லாருக்கும் எல்லாத்தையும் தூக்கி கொடுக்கணும், வாரி வழங்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. யாரையும் மனசு நோகாம பேசுனீங்கன்னாவே போதுங்க. யாருக்கும் போய் நீங்க ஆறுதல் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. யாருக்கும் ஆறுதல் சொல்றேங்கிற பேர்ல அவங்க ஆல்ரெடி காயப்பட்டிருப்பாங்க. அவங்க காயத்தை குத்தி இன்னும் கொஞ்சம் பெருசுப்படுத்தி ரணமாக்காம சில பேர் உங்ககிட்ட ஆறுதல்னு வராங்க அப்படின்னா அவங்க கிட்ட காது கொடுத்து மட்டும் அமைதியா கேளுங்க. உங்ககிட்ட கேட்டா மட்டும் சில ஐடியாஸை சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா அமைதியா அவங்க சொல்றத நீங்க கேட்டீங்கன்னா மட்டும் போதும். அதுவே சில பேருக்கு போதுமான ஒண்ணா இருக்குங்க. ஒருத்தருடைய வாய் பேச்சை காட்டிலும் அவருடைய மௌனம் இருக்கு பாத்தீங்களா, அது அதிகமான கருத்துக்களை பிரதிபலிக்கும் அப்படிங்கிறது 100% உண்மைங்க. நீங்க எங்கேயாவது பாருங்களேன், யாராவது சில பேரு லொடன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க, அவங்கள மதிக்கவே மாட்டாங்க. ஆனா சில பேர் அப்படியே அமைதியா அப்படியே எதுவுமே வாயை விடமாட்டாங்க. அவங்க கிட்ட இருந்து வார்த்தை வாங்குறதே குதிரை கொம்பா இருக்கும். ஸோ நீங்க ஒரு 10 வார்த்தை பேசுனீங்கன்னா தான் அவங்க ஒரே ஒரு வார்த்தை பேசுவாங்க. அந்த ஒரு வார்த்தையும் சரியான வார்த்தையா இருக்கும். அந்த ஒரு வார்த்தையே 1000 பதில நம்மளுக்கு சொன்ன மாதிரி இருக்கும். அந்த மாதிரி மனுஷங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அவங்க லெஜண்ட் மாதிரி தெரிவாங்க. ஸோ நான்லாம் என்னோட கேரக்டர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, யாராவது என்கிட்ட பேச ஆரம்பிச்சாங்கன்னா அப்பாடா நம்ம பேசணும் அப்படின்னு அவங்க கூட உட்காந்து பேசியே தள்ளிடுவேங்க. அப்படிப்பட்ட கேரக்டர் தான் நான். ஸோ அதனால தான் சொந்த அனுபவத்தில் உங்ககிட்ட சொல்கிறேன், எல்லார்கிட்டையும் வெகுளி மாதிரி பேசி சில விஷயங்கள்னால உங்களை சில பேர் ஒதுக்கி வைக்க நேரிடும், சில இடத்துல நீங்கள் அவமானப்பட நேரிடும். அதனால தான் சொல்கிறேன், அமைதி எப்பயுமே உங்களுக்கு சேஃப் ஜோன். நீங்கள் அமைதியாக இருந்தீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையிலையும் மாட்ட மாட்டீங்க, யாரும் உங்களை தேவையில்லாத எந்த வார்த்தையும் சொல்ல மாட்டாங்க.
ஸோ நீங்கள் இப்படி தான் பாதுகாத்துக்கணுங்க. ஸோ இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.